Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்க இருக்கிற 39வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யாரு இடையில நடக்குது அப்படின்னா KKR vs GT. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி ஏப்ரல் நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஏடன் கார்டன்ஸ் கொல்கத்தால தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. கொல்கத்தாவோட ஹோம் வெனு பிச்சில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த மேட்சோட ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பாயிண்ட்ஸ் டேபிள் எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னா GT பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க, கொல்கத்தா 6வது பிளேஸ்ல வந்து இருக்காங்க இப்ப இருக்க நிலவரத்தப்படி. ஸோ இந்த மேட்ச் முடியும் போது எப்படி வேணா மாறலாம். இப்போ அடுத்தது வந்து பிச் ரிப்போர்ட் வந்து பாத்துருவோம். இடன் கார்டனோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஓவராலா இந்த வெனுவை பத்தி அவங்க கூகுள்ல கொடுத்துருக்க பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெனு பியூர்லி பேட்டிங் ரெக்கார்ட், அதுல ஃபாஸ்ட் பாலர் ஸ்டார்டிங் இன்சைட் ரேஞ்சில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் ரெக்கார்ட் ஒரு 200+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த பிச்சில் நடக்குது, அந்த பிச்சு எதுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கறத ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்தாக்குல நீங்க டீமை வந்து எப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இது ஓவராலா கொடுத்துருக்க ரிப்போர்ட். ஸோ பொதுவா இந்த வெனுவுல இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்க ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டுக்கும் கடைசி டைம்ல கொடுக்குற ரிப்போர்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிச் ரிப்போர்ட்டுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க, எதுக்கு ஃபேவரா இருக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க டீமை வந்து மேக் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பிச் ரிப்போர்ட் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராலிக் அண்ட் சுமாலிக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்டஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்ல KKR அண்ட் GT இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற மேட்சுக்கு 10 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க அண்ட் 30,000 ஃப்ரீ கிவ்வே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்லாம் 10,000 இருந்துச்சு, அப்புறம் 25,000 மாத்தினாங்க. இப்போ வந்து 30,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்வே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 30,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்வே நீங்க பயன்படுத்தினா பெருசா ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம XL11 ஆப்பை டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் மூலமா போய் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணாவே போதும். இந்த ஃப்ரீ கிவ்வே நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கு அமௌண்ட் எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அதோட லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல தான் இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. வெறும் சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டை வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம XL11 ஆப் ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதோட நம்ம XL11 ஆப்ல வித்ட்ராவல் பண்ற மணி அண்ட் டெபாசிட் பண்ற மணி ரெண்டுக்குமே DDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலும் வந்து கொடுக்குறாங்க. வெறும் 30 செகண்ட்ல உங்களால அமௌண்ட் வந்து வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததா வெனு ரெக்கார்ட். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 98 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. இதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 41 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 57 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த வெனுல பிளே பண்ண வயசுல பார்க்கும்போது பேட் செகண்ட் ஆஃப் பண்ணவங்களுக்கு தான் அதிக வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கு வின்னிங் ரேஷியோல. ஸோ அதனால தான் சொல்றேன், லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல டெலிகிராம்ல நான் பிச் ரிப்போர்ட் கொடுக்குறேன். நீங்களே போய் இந்த மேட்ச் லைவா பார்த்துட்டு இருந்தாலும் சரி பிச் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு ஃபேவரா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 168. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் KKR 261 ரன் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் RCB 49 ரன்ல அவங்க 10 விக்கெட்ஸும் வந்து இழந்துட்டாங்க. ஆர் ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல ஆவரேஜ் ஸ்கோர் 205 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 54 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பாலர் 32 விக்கெட்டும் ஸ்பின்னர் 22 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அடுத்த ஹெட்வெட் ரெக்கார்ட். ஸோ ஹெட்வெட் ரெக்கார்ட்ல லாஸ்ட் 5 வருஷத்துல 3 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல KKR 1 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. GT 2 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க.
அடுத்த ரெண்டு டீம்ல கூடிய ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர், ரூதர்ஃபுட், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, அர்ஷத் கான், ரஷித் கான், ஷாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா. ஸோ இதுதான் ஜிடியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. அதே கேகேஆரை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக், சுனில் நரேன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. குயின்டன் டிகாக் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ரஹேனா, ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்டர் ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, ஆண்டனி நோக்கியா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இதுதான் கேகேவோட ஒரு ப்ராப்பர் 12 பேரா வந்து இருக்காங்க. இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர், ஆண்டனி நோக்கியா 4 ஓவர், ஹர்ஷித் ராணா 4 ஓவர். இந்த 3 பேர் 4 ஓவர் போல் பண்ணிடுறாங்க. அண்ட் சுனில் நரேன் மினிமம் 3 அதிகபட்சம் 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுறாரு. பேலன்ஸ் இருக்க ஓவரை வைபவ் அரோரா அண்ட் ஆண்ட்ரூ ரசல் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 6th பவுலிங் ஆப்ஷனே ஆண்ட்ரூ ரசல் தான் இருக்காரு. ரீசெண்டா அவர் பவுல் பண்ண மேட்ச் எல்லாத்துலயுமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவர் பவுல் பண்ண 2 மேட்ச் இருந்தாலும் 2 மேட்ச்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்திருக்காரு. ஸோ மோஸ்ட்லி அவங்க வந்து ட்ரை பண்றது சுனில் நரேன், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா அண்ட் நோக்கியா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இவங்க அந்த 5 பவுலருடைய அவங்க 4 ஓவர் வந்து முடிச்சிடுறாங்க. பட் 6th பவுலிங் ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுல ஆண்ட்ரூ ரசல் தான் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. மினிமம் 2 ஓவர் வச்சு பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததா ஜிடியில 4 ஓவர் போல் பண்றேன்னு பாத்தீங்கன்னா ரஷித் கான் 4 ஓவர் போல் பண்ணிடுறாரு. முகமது சிராஜ் 4 ஓவர், பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர் வந்து போல் பண்றாங்க. அர்ஷத் கானுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பரா போல் பண்ணியிருந்தாரு. மேட்சுக்கு மேட்ச் 4 ஓவர் போல் பண்றாருன்னு தெரியல. பட் 2 ஓவர் கம்பல்சரி வந்து போல் பண்ணிடுறாரு. அதிகபட்சம் அவர் விக்கெட்டிங் ஆப்ஷன் எந்த மாதிரி போல் பண்றான்னு பார்த்துட்டு 4 ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷாய் கிஷோர் மினிமம் 3 ஓவர் போல் பண்றாரு. இஷாந்த் சர்மா 2 ஓவர் இல்ல 3 ஓவர் இந்த மாதிரி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீமு கூட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சாய் சுதர்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். விளையாண்ட எல்லா மேட்சஸ்லுமே ட்ரீம் டீம் வந்திருக்காரு. அவர்கிட்ட இருக்க ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த ஃபாஸ்ட் பவுலர் ஸ்விங் வெரிஸ்ல போறக்கூடிய பவுலர்கிட்ட கொஞ்சம் விக்கெட்டை வந்து இழக்கிறாரு. பட் அதுவும் ஸ்டார்டிங் அந்த 1 ஓவர் அவர் அந்த 1 ஓவர் லைனம் நிக்கிறாரு. அந்த 1 ஓவருக்குள்ள விக்கெட் எடுத்தாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைன்னா அவர் ஒரு 25-30 ஸ்கோர் வந்து அடிச்சுட்டு ட்ரீம் டீம்ல ஒரு வர வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருந்துடுறாரு. அந்த ஆப்ஷன் வந்து ஒரு மேட்சுக்கு மேட்ச் வந்து எடுத்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சாய் சுதர்சனுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல ஆப்போனன்ட் டீம்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா இருக்காரு. ஸ்டார்டிங் பவர் பிளேலயே போல் பண்ணக்கூடிய பிளேயர் ஹர்ஷித் ராணா. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஹர்ஷித் ராணா சாய் சுதர்சனுக்கு ஒரு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஆவரேஜா நான் சாய் சுதர்சன் வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இன்கேஸ் பவர் பிளேயரையே சாய் சுதர்சனோட விக்கெட்டை எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா சாய் சுதர்சன் ஒரு கேப்டன்ஷிப் நாக் ஆடுறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். சுமன் கில் விளையாண்ட மேட்ச்ல பெருசா ஒரு ட்ரீம் டீம்ல வரல. காரணம் தேவையில்லாத ரன் அவுட் ஆயிடுறாரு, தேவையில்லாத ஷாட் அடிக்க போய் விக்கெட்ஸ் வந்து இழந்துறாரு. அவருக்கு ஒரு 4வே வரல அப்படின்னு சொல்லணும். இந்த மேட்ச் நான் பர்டிகுலரா சுமன் கில் ஒரு நல்ல யூஸ் ஸ்கோர் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். நான் பர்டிகுலரா ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பர்டிகுலரா சேசிங் பண்றாங்கன்னா சுமன் கில்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஜாஸ் பட்லர் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ஜாஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அவர் தான் வந்து பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் மூலமா மேட்சுக்கு மேட்ச் அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குதாங்கிறது கொஸ்டின் மார்க். ஆவரேஜா டீம்ல இருக்க பாயிண்ட்ல சேர்த்து ஒரு 12 இல்ல 16 இந்த மாதிரி மேட்ச் கிடைச்சிருது. ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருது. பட் பேட்டிங்ல ரொம்பவே ஒரு குவாலிட்டியான ஃபார்ம்ல இருக்காருங்க. லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா வந்து பேட்டிங் நின்று இருந்தாரு. வேற லெவல் ஃபார்ம். கடைசி வரையும் இன்னும் அவராக தான் மேட்ச் வின் பண்றதுக்கான ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அப்படிங்கிற இந்த மேட்ச் சேம் ஜாஸ் பட்லர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் இன்சைல் ரேஞ்சில தான் ஃபாஸ்ட் பாலுக்கு சப்போர்ட்டிங் இருக்கு. அந்த பவர் பிளே கூட விக்கெட் எடுக்காம பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் ஜாஸ் பட்லர் வரும்போது பேட்டிங்க்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான வினவா போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜாஸ் பட்லர் நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரூதர்ஃபுட் இப்போ ரூதர்ஃபுட் தான் இன்னிங்ஸை வந்து 1 ரவுண்ட் வந்து இறங்குறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ரூதர்ஃபுட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா 25ல இருந்து 30+ ஸ்கோரும், செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் ரொம்ப பின்தங்கி இருக்கும். கடைசி பினிஷிங் நல்லா தேவைப்படுது அப்படிங்கிற வச்சிருந்தாங்க. பட் இப்ப ஒரு பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர்ல கொண்டு வராங்க. பட் இந்த மேட்ச் அதே மாதிரி கொண்டு வருவாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர்ல இந்த 3 பிளேயர் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிருக்காங்க. பவர் பிளே கொஞ்சம் இயர்ல விக்கிற இலக்கல
ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கும்போது ஷாருக் கான் ராகுல் திரிபாடி அனுப்பிச்சு விட்டு கடைசி டைம்ல ரூதர் ஃபுட் அனுப்பிடுவாங்க. இல்ல டாப் ஆர்டர்லயே கொஞ்சம் இயர்ல விக்கெட் விழுந்துச்சு, ஒரு கம்மியான ஸ்கோர்லயே விக்கெட் வந்து இழந்துட்டாங்க, ஒரு டியூ ஸ்கோர் கொண்டு போகணும் அப்படின்னா அதுல ரூதர் ஃபுட் தான் இன்னிங்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து வருவாரு. ஷாருக் கான் ஷாருக் கான் ராகுல் திரிபாடியா ரெண்டு பேருக்கும் பேட்டிங் ஆப்ஷனும் கிடைக்கிறது இல்ல. இந்த பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா ஒரு 15+ இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கணும். பெரிய அளவுக்கு அவங்களோட ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அந்த ஸ்கோர்ஸ் அவங்க ட்ரீம் டீம்ல வருவாங்களாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்கு. அர்ஷத் கான் மினிமம் 2 ஓவர் வந்து போல் பண்றாருங்க. லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் கொடுத்திருந்தாங்க. பட் எல்லா மேட்சுமே 4 ஓவர் வந்து கொடுக்கறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மினிமம் 2 அதிகபட்சம் 3 ஓவர் போல் பண்ணலாம். போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அர்ஷத் கானை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம அர்ஷத் கான் மேட்சுக்கு மேட்ச் ஒரு கேட்ச் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிடுறாரு. ஸோ பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, 31+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் ஒரு கேட்ச பிடிக்கிறாரு. டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அர்ஷத் கானுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரஷித் கான் விளையாண்ட மேட்ச் எல்லாமே ஃபிளாப், ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. ஹோம் வெனுலையும் பெருசா ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்ல, அவுட்டர்ல வந்து ஓரளவுக்கு நல்ல விக்கெட் எடுக்கிறாரு. பட் இந்த வெனுவிலையும் ஸ்பின்னருக்கு பெரிய சப்போர்ட்டிங் இருக்கிறது இல்ல. ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஃபாஸ்ட் பாலர் போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 10 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா ஸ்பின்னர் போத் இன்னிங்ஸ் வந்து ஒரு 4 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரஷித் கான் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ் வந்து ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷாய் கிஷோர் நல்ல பவுலருங்க, நல்ல அவுட்டர் வேணுமோ ஹோம் வேணும் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்தாரு. ஃபாஸ்ட் பாலுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்க வேணும் கூட விக்கெட்டிங் ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. பட் இவருக்கு வந்து ஓவர்ஸ் சம்டைம் குறைச்சிக்கிட்டே வராங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 2 ஓவர்ல அதிகபட்சம் 3 ஓவர் தான் போல் பண்ணுவாரு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், செகண்டா போல் பண்றாருன்னா நெக்ஸ்ட் ஓவர் 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முகமது சிராஜ் இந்த வெனுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சுட்டுமா பிளேயரா வந்து இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், அதுல பால் நல்லாவே ஸ்விங் ஆகும். அதுக்கு ஆப்டான ஒரு பிளேயர் முகமது சிராஜ். பால் நல்லாவே ஸ்விங் பண்ணி பவுல் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா முகமது சிராஜ் 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். பிரசித் கிருஷ்ணா லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் எடுத்தாரு, ரொம்ப சூப்பரா போல் பண்ணியிருந்தாரு. விக்கெட்டிங் ஆப்ஷன் நல்லாவே வந்து இருந்துச்சு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம் பிரசித் கிருஷ்ணாட்ட இருந்து. இஷாந்த் சர்மா 1 விக்கெட் ஃபர்ஸ்ட் போல் பண்ணா, செகண்டா போல் பண்ணா 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாத்துங்க. பெருசா விக்கெட்ஸ் வந்து அவர் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்ப அடுத்ததா கேகேஆர் பொறுத்த வரைக்கும் குயின்டன் டி காக், சுனில் நரேன் 2 பேருமே வந்து இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. இதுல குயின்டன் டி காக் சுனில் நரேன் ஸ்டார்டிங் இன்சைல் ரேஞ்சில் ஃபாஸ்ட் பவுலர் நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆறாங்க. விக்கெட்டிங் ஆப்ஷனாவே வந்து இருந்துருது. ஏர்லவே விக்கெட்ஸும் வந்து இழந்திருக்காங்க. இந்த பெனுவிலும் சரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து அடிக்கல. இந்த ஃபாஸ்ட் பவுலர் நல்லா விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. இதுல குயின்டன் டி காக் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு, சுனில் நரேன் 4 ஓவருமே வந்து பவுல் பண்றாரு. அப்படிங்கும் போது இவங்க 2 பேருமே நம்ம ஸ்மால் லீக்ல ரிஸ்க் எடுக்க முடியாது. போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்தா வந்து ஆகணும். சுனில் நரேன் கண்டிப்பா பவுலும் பண்றாரு, பவுல்ல 1 விக்கெட்டாச்சும் வந்து எடுத்துறாரு. பேட்டிங் வந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிச்சிட்டாக போதும், ஒரு ட்ரீம் டீம்ல ஒரு ஹியூஜ் ஸ்கோர் வந்து வந்துருவாரு. ஸோ அப்படி இருக்கனால ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க சுனில் நரேன் கேப்டன்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்ல நான் இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் இல்ல, போது டீம்ல வேணா ட்ரை பண்றேன் அப்படின்னு தாராளமா டீம்ல மட்டும் வேணா ட்ரை பண்ணி பாத்துக்குங்க. ரகேனா இந்த வெனுல நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ஸ்கோர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வெனுல பிளே பண்ண 2 மேட்சுமே ஒரு நல்ல ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு ரகேனாவை பொறுத்த வரைக்கும். இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் வந்து இறங்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரகேனாவுக்கு நீங்க ஒரு கிராண்ட் லீக் நீங்க ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கேப்டன்ஷிப் நாக் இந்த மேட்ச் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் பர்டிகுலரா இந்த மேட்ச் ரகேனாட்ட இருந்து ஒரு 45 இருந்து ஒரு 60+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ரகுவன் சிங் விளையாடுற எல்லா மேட்சுமே ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. வந்து குயிக் ஃபயரா இம்பாக்ட் பிளேயரா எதுக்கு உள்ள வராரோ அதை கரெக்டா பயன்படுத்திட்டு விளையாண்டு போயிடுறாரு. பட் அவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் வந்து பண்ற கிடையாது. ஒன்லி இம்பாக்ட் பிளேயரா உள்ள வராரு. பேட்டிங்ல இருந்த மட்டும் மினிமம் 30+ ஸ்கோராச்சும் வந்து அடிக்கணும். அப்படி அடிச்சா மட்டும் தான் அவரால் ட்ரீம் டீம்ல வர முடியும். மற்றவர்கள டீம்ல இருக்காரு, 11ல இருக்காரு, ஸோ 25+ ஸ்கோர் அடிக்கிறாரு. மற்றபடி இந்த கேட்ச் சும்மா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் ட்ரீம் டீம்ல வந்துருவாரு அப்படிங்கிறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த மேட்ச் ரகுவன் சிங் நீங்க 50-50 ஆப்ஷன் வந்து நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கேண்டிகை ட்ரை பண்ற 10 டீம்லயும் நீங்க ட்ரை பண்ண அவசியம் கிடையாது. 10ல ஒரு 4 இல்ல 5 டீம்ல வேணா ட்ரை பண்ணி நீங்க பாருங்க. வெங்கடேஷ் ஐயர் விளையாண்ட மேட்ச்ல பெருசா ஸ்கோர்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து கிடைக்கிறது இல்ல. இந்த வெனுல பட் நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு, அது அவருக்கு ஒரு பிளஸ். ஹெட்வர்ட் அகைன்ஸ்ட் அவர் நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது நான் பர்டிகுலரா இந்த மேட்ச் ரகுவன்சியா நீங்க வெங்கடேஷ் ஐயரா அப்படின்னு ட்ரை பார்க்கும் போது நான் பர்டிகுலரா வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னா. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் டைரக்ட் 11ல இருக்காரு.
ஃபீல்டிங் மூலயமா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிடும். வர ஃபீல்டிங் வந்து லாங்ல வந்து நிற்பாரு, கேச்சஸ் மூலயமா கிடையாது 1 or 2 கேட்ச் வந்து பிடிச்சிடுறாரு. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 20ல இருந்து 25 பிளஸ் ஸ்கோர் அடிச்சிட்டாவே போதும், கண்டிப்பா ட்ரீம் டீம் வர வாய்ப்புள்ள பிளேயர் வந்திருப்பாரு. ரகுவன்சி அண்ட் வெங்கடேஷ் ஐயர் 2 பேர்ல எனி ஒன் பேர் அப்படிங்கும் போது வெங்கடேஷ் ஐயருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ரிங்கு சிங் டாப் ஆர்டர்ல ஏரியால விக்கெட்ஸ் விழுந்துருவாங்க, 13 ஓவர் பிளேயரிங்க விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்துரும் அப்படின்னு நினைச்சா மட்டும் அது ரிங்கு சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பார். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ரிங்கு சிங் பேட்டிங் ஆர்டர் வருவாங்க பெரிய டவுட் தான். எதிர 15 ஓவருக்கு அப்புறம் விக்கெட்ஸ் விழுவுது அப்படின்னா அது ரிங்கு சிங் வந்து அனுப்ப மாட்டாங்க, ஆண்டர் ரசல் தான் டாப் ஆர்டர்ல வருவாரு, அதுக்கப்புறம் ரிங்கு சிங் வந்து பேட்டிங் ஆர்டர் வருவார். சோ அப்படி இருக்க பட்சத்துல 13 ஓவருக்கு உள்ளாரே விக்கெட்ஸ் விழுந்துரும் நினைச்சீங்க டீம் மேக் பண்ணீங்கன்னா மட்டும் ரிங்கு சிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. ஆண்டர் ரசல் 6th பவுலர் ஆப்ஷன் இவர் தாங்க. பட் இவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் பெருசா கொடுத்து ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. வெனுலையும் பவுலிங்ல நல்லா விக்கெட்ஸ் வச்சிருக்காரு. இந்த சீரீஸ்ல அவர் பவுல் பண்ண மேட்ச் எல்லாத்துலயுமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் அவர் தான் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஆண்டர் ரசலுக்கு மினிமம் 2 ஓவர் ஆச்சு கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் ஆண்டர் ரசல்கிட்ட இருந்து. சோ எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு தோணுச்சு அப்படின்னா கிராண்ட் லீக் எல்லா டீமுமே நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம், ஒரு 2 டீம்லயாச்சும் ஆண்டர் ரசலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஹர்ஷித் ராணா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், 4 ஓவருமே வந்து பவுல் பண்றாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஹர்ஷித் ராணாவை பொறுத்த வரைக்கும். வைபவ் அரோரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அதான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். செகண்டா பவுல் பண்ணுவோம் அன்எக்ஸ்பெக்டான 1 விக்கெட் அப்படிங்கிற வேணா விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆண்ட்ரூ நோக்கியா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், டெத் ஓவர் பவுலர். ஹர்ஷித் ராணா ஆண்ட்ரூ நோக்கியா இவங்க 2 பேரும் தான் டெத் ஓவர் பவுலர்ஸ்க்கு வந்து இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆண்ட்ரூ நோக்கியா நல்லா சூப்பரா பவுல் பண்றாரு. இந்த வெனுவுல இந்த சீரீஸ்ல இதான் ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத ஆண்ட்ரூ நோக்கியா இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி லெக் பிரேக் பவுலர், நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ல ஒரு பவுலர். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்பின்னருக்கு பெரிய டேன் இல்லை தான். ஃபாஸ்ட் பவுலர் 10 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு 4 விக்கெட் இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க போத் நிமிஷம் சேர்த்து அப்படின்னு. அதுல 2 விக்கெட் வருண் சக்கரவர்த்திக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்றாங்க கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்ததான் 2 டீமும் கூட ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஜிடில ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ் யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், சுமன் கில் 3 பேர் இருக்காங்க டாப் ஆர் பேட்டர் மேல. இதுல ஜாஸ் பட்லரை நீங்க போத் நிமிஷமா இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாய் சுதர்சன் அண்ட் ஹர்ஷித் ராணா இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். சோ அதனால சாய் சுதர்சனை செகண்டா பேட் பண்ணும்போது நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 50 ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். நீங்க எனக்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா போத் நிமிஷம் அவருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாத்துங்க. இந்த மேட்ச் சுமன் கில் நான் பர்டிகுலரா போத் நிமிஷமா ஸ்மால் லீக் ட்ரை பண்ண போறேன். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. சிராஜ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் பிரசித் கிருஷ்ணா சேம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே கேகேஆரை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டீகாக், சுனில் நரேன் சேம் ஆஸ் யூசுவல் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது போத் நிமிஷமா ட்ரை பண்ணி தான் ஆகணும். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது குயின்டன் டீகாக் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரகேனா போத் நிமிஷம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஹர்ஷித் ராணா ஆஸ் யூசுவல் போத் நிமிஷம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். வருண் சக்கரவர்த்தி செகண்டா பவுல் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கங்க. ரகுவன்சி 50-50 ஆப்ஷன், அதாவது 10 டீம் ட்ரை பண்றீங்கன்னா அது ஒரு 4 ஒரு 5 டீம் வேணா இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. பேலன்ஸ் இருக்க டீம் ரகுவன்சி தவிர்த்து மற்ற பிளேயர்ஸ் வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஷத் கான். ஸோ அர்ஷத் கானுக்கு 3 ஓவர்ல கொடுக்குறாங்க, அதிகபட்சம் 4 ஓவருக்கு கொடுத்து ட்ரை பண்றாங்க. ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர். 1 விக்கெட்டுங்கிற 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபீல்டிங் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 15% வந்து இவர் வந்து பிக் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ரொம்ப சூட்டபா பிளேயரா வந்திருப்பாரு. லோ பர்சன்டேஜ்ல ஒரு பிளேயர் நீங்க பிக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிக்கா அர்ஷத் கான் ரொம்ப சூட்டபா பிளேயரா வந்து இருப்பாரு. ரூதர்ஃபுட். ஸோ ரூதர்ஃபுட் வந்து நீங்க எப்ப ட்ரை பண்றீங்க அப்படின்னா டாப் ஆர்ல ஒரு விக்கெட்ஸ் இழந்துரும், கொஞ்சம் இயர்லயே விக்கெட்ஸ் இழந்துருவாங்க அந்த 3 பேர்ல அப்படின்னா அதுலயும் சாய் சுதர்சன், கில் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கும் போது அந்த இடத்துல இப்ப கில் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கில்ல தூக்கிட்டு அந்த இடத்துல நீங்க ரூதர்ஃபுட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல சாய் சுதர்சன் மேல ரூதர்ஃபுட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த மேட்ச் சாய் சுதர்சனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அதுக்கு பதிலாக ரூதர்ஃபுட்டை கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதான் ரஷீத் கான்
ஸோ போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் தாங்க எடுப்பாரு. ஸோ நீங்க ரொம்பவே ரிஸ்க் எடுக்க தயாரா, அவர் மேல நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறவங்க வேணா அவருக்கு வந்து இப்போ கொடுத்துருங்க. அதே கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ரசல் 6th bowling ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால 10ல ஒரு 3 டீம்லயாச்சும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஆண்ட்ரூ நோக்கியா ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ அது 2 டீமுக்கு பிளேசஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் சுனில் நரேன், ஜாஸ் பட்லர் அண்ட் சுனில் நரேன் இவங்க 2 பேருக்கு கேப்டன் கொடுத்து நீங்க மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஹர்ஷித் ராணா அண்ட் குயின்டன் டிகாக் 2 பேருமே கேகேஆர்ல ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்திருப்பாங்க. அண்ட் ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் சுமன் கில் ஸ்மால் கிராண்ட் லீக் ட்ரை பண்ண ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா அவரு கூட நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.